அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம மைவித்ரி ஆட்ஸில் வந்து 2 நாளாக வந்து ஒரு குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் அப்படி என்ன குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பெயில் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப் மூலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு ஒரு 3 வீடியோ பார்த்தேன். அதுக்கு வந்து பதில் சொல்கிறலான்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வுக்காகவும் மைவித்ரியில் விளம்பரம் பார்த்து பொறுமையாக இருக்கிற பொறுமைசாலிகளுக்கு இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. பெயில் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு நேற்று 21/11/2024 ஒரு செய்தி கிடச்சதா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூடியூபர் நம்மளுடைய நண்பர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வரிசையாக ஒரு 3 பேருக்கு இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போட்டிருந்தாங்க. ஒரு 8 வீடியோ வந்து இன்றைக்கி வரைக்கும் பரபரப்பாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அவங்களுடைய மாமா பையன்ட்ட நான் விஷயத்தை கேட்டேன். நான் கோயம்புத்தூரில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், பெயில் ரிலாக்ஸேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பெயில் ரிலாக்ஸேஷன் என்னென்னு முதல்ல நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பெயில் ரிலாக்ஸேஷன் சொன்னாக்கா அவர் வந்து விதிவிலக்கு, அதாவது பெயிலேருந்து வெளியே வந்து சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அரசியல் நண்பர்களோட பேசக்கூடாது, பேட்டி அளிக்கக்கூடாது, யூடியூப் போடக்கூடாது, இப்படிலாம் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கெலாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவலாக போயிட்டு இருக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நம்ம யூடியூப் சேனல் வந்துருக்குது. ஸோ யாரும் குழம்பிட வேணாம் அப்படிங்கிறது. நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்களுக்கு கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கு, நம்ம சொந்தங்களுக்கு, அன்புள்ளம் கொண்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேதனையில் வாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மைல்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அதனால் யாரும் வருத்தப்பட வேணாம், யாரும் குழம்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிறதுனால மைவித்ரியோட ஆட்ஸ் பார்த்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எம்டி சக்தியானவர்கள் நல்லாவே இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பெயில் ரிலாக்ஸேஷன் இப்போ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால தான் உண்மை. அடுத்த வீடியோவில் புதிய சிந்தனைகள் சொல்கிறேன். அவசரமாக அந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நண்பர்களே. உடனடியாக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்கி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்கள். நன்றி.